Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சந்தியா. நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நான் எடுக்கும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பற்றியும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற எல்லா கோர்ஸஸுக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட்டை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். என்னென்ன கோர்ஸ் ஃப்ரீயாக நம்ம சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லித்தர கோர்ஸஸ்க்கு எந்தவித கட்டணமும் இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக தாங்க சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாய்ப்பை அவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். இல்லை ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க. கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம விண்டோஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. விண்டோஸ் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வர்ற ஸ்க்ரீனுக்கு பேர் டெஸ்க்டாப் அப்படின்னு பேர். டெஸ்க்டாப் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வருது இல்லையா, இந்த ஸ்க்ரீனுக்கு பேர் தான் டெஸ்க்டாப். இந்த டெஸ்க்டாப்பில் இருக்க சின்ன சின்ன குறும்படங்களுக்கு பேர் ஐகான் அப்படின்னு பேர். இந்த ஐகான்ஸ் மாதிரி நம்மளுடைய ஃபைலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து நம்மளால் வச்சுக்கிற முடியும். அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கக்கூடிய அந்த பாருக்கு பேர் என்னென்னா டாஸ்க் பார் அப்படின்னு அர்த்தம். இந்த டாஸ்க் பார் லாக்கில் இருந்தால் தான் இது எந்த ஒரு இடத்துக்கும் போகாமல் ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துலையே இருக்கும். இப்போ ரைட் சைடில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மவுஸில் லாக் த டாஸ்க் பார் அப்படின்றது லாக்கில் இருக்கணும். லாக்கில் இருந்தால் மட்டும்தான் டாஸ்க் பார் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாண்டர்டாக லாக்காகி இருக்கும். சப்போஸ் நீங்கள் லாக்கை டிக்கை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா மவுஸை கிளிக் பண்ணி லைட்டாக அப்படி ட்ராக் பண்ணாலே எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த பக்கம்லாம் விடுறோமோ அந்த ஓரங்களில் போய் நின்றுடும். நமக்கு கரெக்டாக ப்ரோக்ராம்ஸ்குள்ளே உள்ளே போகிறதுக்கு சில நேரங்களில் தெரியாமல் போயிடும். அதனால் பெர்மனெண்ட்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணி லாக் த டாஸ்க் பார் அப்படின்றத நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபோல்டர் எதுக்காக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஸ்டத்தில் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன பிளேஸ் ஒதுக்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம எந்த வகையான ஃபைலாக இருந்தாலும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு மவுஸில் ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள், நியூ போங்க, ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே நியூ ஃபோல்டர் அப்படின்றது இங்கே வரும். இதில் உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது வீரா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வீரா அப்படின்ற பேரில் ஒரு ஃபோல்டர் நமக்கு க்ரியேட் ஆகி காமிக்கும். இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது எதுக்காகன்னு இப்போ நான் சொன்னேன்னா, எல்லா ஃபைலையும் ஒரே இடத்துல வச்சு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. நாம் ஒரு வேர்ட்லேயே வந்து ஒரு 10 ஃபைல் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா 10 ஃபைலையும் 10 இடத்துல 10 தடவை பேர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வீரான்ற ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, நான் கொடுக்கக்கூடிய சேவ் பண்ணக்கூடிய ஃபைலானது நம்ம வீரா 1 வீரா 2 அப்படின்னு பேராக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்பராக கூட கொடுத்துக்கலாம் அல்லது லெட்டராக கூட கொடுத்துக்கலாம். எப்படி லெட்டராக கொடுத்தாலும் நம்ம எங்கே போய் தான் சேவ் பண்ணுவோம்னா வீராக்குள்ளே தான் சேவ் பண்ணுவோம். அப்போது வீராக்குள்ளே இருக்க எல்லா விஷயமுமே எல்லா டாக்குமெண்ட்டுமே நமக்கு சொந்தமானது, வீராவுக்கு சொந்தமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் வேர்டுன்றதை ஓப்பன் பண்ணிக்கலாம். வேர்டில் போய் பேரா க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பேரா க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த சேவ் டயலாக் பாக்ஸ் வரும் இல்லையா, இப்போ சேவ் கொடுக்க போகும்போது எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதுக்கு முந்தின வீடியோலேயே நம்ம பார்த்தோம். இப்போயும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த இடன்றதை செலக்ட் பண்ண போகிறோம். டி டிரைவ், இ டிரைவ், எந்த டிரைவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா டெஸ்க்டாப்ன்ற பிளேஸில் இருக்குது. எப்போவுமே சேவ் பண்ணுற ஒரு முக்கியமான ஃபைல் எல்லாத்தையுமே டெஸ்க்டாப்பில் வச்சோ அல்லது சி டிரைவில் வச்சோ நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா சிஸ்டம் வந்து கரெக்டாகிடுச்சு, சிஸ்டத்தில் ஓஎஸ் போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு டெலீட் ஆகக்கூடிய பிளேசஸ் எது அப்படின்னா இந்த டெஸ்க்டாப் சி டிரைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதனால் எதுலையுமே நம்ம முக்கியமான ஃபைல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறது நான் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இப்போ டெஸ்க்டாப் நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நம்ம அந்த ஃபோல்டர் என்ன பேர் கொடுத்தோம், வீரான்ற ஃபோல்டர் கொடுத்தோம். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் அப்படின்ற இடத்துல நம்ம 1ன்னு கொடுக்குறோம். நான் இங்கே மேலே பாருங்கள், மேலே என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்குள்ளே தான் நான் கொடுக்கக்கூடிய ஃபைலானது சேவ் ஆகும். நான் 1ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சேவ் பண்ணக்கூடிய ஃபைல் பாருங்கள் இங்கே 1ன்னே இருக்கும். இப்போ பெயிண்ட் ஃபைல் அப்படின்றதுக்கு நீங்கள் எப்போதும் போல் பெயிண்ட் அப்படின்றத நீங்கள் ப்ரெஷ் பண்ணுங்கள். இதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வருமா, அந்த ஸ்க்ரீனில் போயிட்டு
ஏதாவது ஒரு படம் வந்து பிக்சர் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. கலர் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கறதுக்கு எப்போதும் போல் ஃபைலில் போய் நம்ம சேவ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியே ஃபைலில் போய் சேவ் கொடுங்க. சேவ் கொடுக்கும்போது இந்த இடத்துல பிசி பிக்சர்னு இருக்குது. நாம் எந்த இடத்துல வச்சு சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டெஸ்க்டாப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீரா அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபைல் நேம் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ்னு கொடுத்துட்றோம். இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வேர்டில் இருக்க ஃபைலையும் பெயிண்டில் இருக்க ஃபைலையும் நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா எப்போவுமே அந்தந்த ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம போனால் மட்டும்தான் அந்தந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். எப்படின்னா இப்போ வேர்டை நான் ஓப்பன் பண்ணுறேன்னா வேர்டுக்குள்ளே இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. போய்ட்டு இங்கே டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. நம்ம எந்த இடத்துல அந்த ஃபோல்டர் வச்சுருக்கோம், டெஸ்க்டாப் அப்படின்ற இடத்துல வச்சுருக்கோம். அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வீரா அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்பர் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் பெயிண்ட் ஃபைல் அப்படின்றத நீங்கள் எப்போதும் போல் பெயிண்ட்டுக்குள்ளே போயிருங்க. ஃபைலில் போய் ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல நம்பர் 2 மட்டும் காமிக்கும். இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. நம்பர் 1 காட்டாது பெயிண்டில். ஏன் அப்படின்னா வேர்டுன்றது வேறொரு ப்ரோக்ராம், பெயிண்ட் அப்படிங்கிறது வேறொரு ப்ரோக்ராம். அதனால் அந்த ஃபைலை இந்த இடத்துல காட்டாது. நம்ம எதுக்காக ஃபோல்டர் போட்டு நம்ம அதை வந்து ஃபைல் அங்கே வச்சு சேவ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா வகையான ஃபைலையுமே நம்ம ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறத நம்ம டக்குன்னு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த இடத்துலையே பார்த்துக்கலாம். அது எப்படின்னா வீரா அப்படின்றத நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 2 ஃபைலுமே இங்கே காட்டும். இங்கே நம்பர் 1 நீங்கள் இந்த இடத்துலையே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வேர்டுங்கிற ப்ரோக்ராமுக்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்பர் 2 அப்படிங்கிறத இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதனுடைய பேஜை இதுலேயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பல ப்ரோக்ராமோட ஃபைலை ஒரே இடத்துலையே ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணவான்னு கேட்கும். நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையுமே என்ன பண்ணலான்னா டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஒரு ஃபைலை நான் செலக்ட் பண்ணி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன செய்யலாம்னா ஒவ்வொன்றையாக எந்தெந்த ஃபைலாக நமக்கு தேவைப்படுதோ அந்தந்த ஃபைலாம் செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணி நம்ம ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம். அது எந்தெந்த ஃபைல்லாம் நமக்கு தேவை அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். செலெக்ஷன் மெத்தட் உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆல் செலெக்ஷன் அப்படின்னா கண்ட்ரோல் ஏன்னு கொடுக்கணும். ஆனால் எனக்கு எல்லாமே தேவைப்படாது. அதே சமயம் 1லேருந்து ஒரு 10 வரையும் வரிசையாக தேவைப்படுது அப்படின்னா ஷிஃப்ட் கீ பிடிச்சி செலக்ட் பண்ணணும். இல்லை இடையில எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்ட்ரோல் கீ பிடிச்சிக்கணும். இப்போ நான் அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே இந்த ஃபஸ்ட்டுங்க சாந்தின்னு இருக்கு இல்லையா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலகிராம் அப்படின்ட்டு இருக்குது, அதை கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்ட்டு இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே முருகேசன் இருக்குது, இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் கீ பிடிச்சிட்டு தனித்தனி ஃபைலை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு செலெக்ஷனில் வச்சு ரைட் சைடில் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வேணாம் எனக்கு வேறு ஒரு இடத்துல வேணும்னா கட் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. காப்பின்னா இந்த இடத்துலையும் வேணும் எனக்கு இன்னொரு இடத்துலையும் வேணும் அப்படின்னா காப்பி கொடுத்துட்டு இப்போ வீராக்குள்ளே கொண்டு போக போகிறேன்னா இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் கொடுக்கும்போது எந்த இடத்துலையுமே நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, எம்டி பிளேஸில் வச்சு தான் நம்ம பேஸ்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் போடணும் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். பிரிண்ட்டோட மெத்தட் என்னன்றதை ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸை பார்த்து பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நியூவாக ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வரணும்னா நியூ அப்படின்றத கொடுத்துக்கலாம். எடிட் அப்படின்றதுக்கு உள்ளே போய் எடிட் பண்ணுறதுக்கு இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் வித் அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டை எந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணி நினைக்கிறோமோ, அதாவது எந்த ப்ரோக்ராமில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் போய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறது நம்ம எந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட்டை எதுக்கு நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். மெயிலுக்கு பண்ணிக்கலாம், ஸ்கைப்புக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். கட் காப்பி பார்த்துட்டோம். பேஸ்ட்டுங்கிறது எப்படி பேஸ்ட் பண்ணணுன்றதை பார்த்தாச்சு. இந்த ஃபைல் எனக்கு தேவையில்லை அப்படின்னா டெலிட் கொடுத்துக்கலாம். இதை நான் டெலிட் கொடுத்துட்டு இது முக்கியமான ஃபைல் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு திரும்ப வர்றதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வந்துடும். ரைட் சைடில் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்குறீங்க அப்படின்னா ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு நான் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ரைட் சைடில் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துட்டு இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு அந்த நேம் சேஞ்ச் ஆயிரும்.
நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோல்டராக ஃபைலாக, இந்த ஃபைலோட கெப்பாசிட்டி எவ்வளவு அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்க்க வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் டி ட்ரைவ் கிளிக் பண்ணுங்கள். டி ட்ரைவில் கேன்ற ஒரு ஃபோல்டர் எனக்கு டெஸ்க்டாப்புக்கு வரணும் அப்படின்னா நம்ம எப்படி ஐகான்ஸாக கொண்டு வரது அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். டூ அப்படின்ட்டு இருக்கும். இந்த சென்ட் டூ அப்படின்றத கொடுத்துட்டு டெஸ்க்டாப்புன்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப்புக்கு இங்கே சென்ட் ஆயிரும். இல்லை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்ஸுக்கு சென்ட் ஆகுன்னு கேட்கும். ப்ளூடூத் டிவைஸுக்கு பண்ணணும்னா ப்ளூடூத் டிவைஸ் எந்த டிவைஸோ அதை கிளிக் பண்ணி நமக்கு போய்க்கலாம். இப்போ நான் கொடுக்க போகிறது டிஃபால்ட்டாக டெஸ்க்டாப் அப்படின்றது தான் கொடுக்க போகிறேன். சென்ட்டுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணக்கூடாது, அப்படியே மவுஸை மூவ் பண்ணி இங்கே டெஸ்க்டாப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பர்மனெண்ட் அதாவது ஒரிஜினல் ஃபைல் இந்த இடத்துல இருக்கும். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஷார்ட்கட்டாக அந்த ஃபைல் வந்து இருக்கும். இது எதுக்காக நம்ம டெஸ்க்டாப்பில் கொண்டாந்து ஐகான்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து உள்ளே போய் எடுத்து ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபைலாக இருக்கட்டும், ஃபோல்டாக இருக்கட்டும், இந்த எல்லாத்தையும் நம்ம டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டைமிங் சேவ் ஆகும். இந்த இடத்துல இருந்தே நான் டபுள் கிளிக் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டெஸ்க்டாப்புக்கு எப்படி ஐகான்ஸை கொண்டு வரதுன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணுங்கள். வியூ அப்படின்ட்டு இருக்கும். இதில் லார்ஜ் ஐகான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஐகான்ஸையும் நம்ம சைஸை பெருசு பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு அதே வியூவில் மீடியம் ஐகான் கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் நார்மலான ஸ்டேஜில் இருக்கும். அதே வியூவில் ஸ்மால் ஐகான் கொடுத்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இதனால் நம்ம நிறைய ஐகான்ஸ் வந்து நம்ம ஒரே இடத்துலையே வச்சுக்கிற முடியும். வியூவில் ஆட்டோ அரேஞ்ச் டிக்கில் இருக்குது. சப்போஸ் ஆட்டோ அரேஞ்ச் டிக்கில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சேஃபே இல்லாமல் அங்கங்கே பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்கும், கேப் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வியூவில் போயிட்டு இங்கே அரேஞ்ச் ஐகான்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம டிக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். வியூவில் போயிட்டு டெஸ்க்டாப் ஐகான்ஸ்ன்றதை நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் எந்த ஐகான்ஸும் நமக்கு வியூ ஆகாது. நமக்கு ஐகான்ஸ்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா எப்போதும் போல் ரைட் சைடில் கிளிக் பண்ணி வியூவில் போயிட்டு டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஷார்ட் பை அப்படின்ட்டு இருக்குது. ஷார்ட் பை நேம் அப்படின்னா இங்கே ஏலேருந்து ஆரம்பிக்கும், அதாவது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நமக்கு மாற்றி கொடுக்கும். சைஸ் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஃபைலாக இருக்கட்டும், ஃபோல்டராக இருக்கட்டும், அதுக்குள்ளே எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு அதை வச்சு பேசிக்கில் நமக்கு முன்ன பின்ன வச்சு அரேஞ்ச் பண்ணி காமிக்கும். ஐட்டம் டைப் அப்படின்னா ஃபோல்டர் ஃபஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைலாக அப்புறம் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்கு இந்த ஐட்டம் அப்படின்றது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் மாடிஃபைடு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ணது ஃபஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது வரையும் எங்கே வரையும் இருக்குன்னா லாஸ்ட் வரையும் இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி காமிக்கணும்னா ஐட்டம் வைஸாக நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஷார்ட் பையில் நேம் லிஸ்ட் தான் கொடுக்க போகிறேன், அதுதான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும் அப்படின்றதுனால. ரெஃப்ரெஷ் அப்பப்போ கொடுங்க. எதுக்காக அப்படின்னா சிஸ்டம் வந்து ஹேங் ஆகாமல் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் நடக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அண்டு ரீநேம் பற்றி சொல்லியாச்சு. அண்டு அப்படின்னா என்னென்னா கண்ட்ரோல் இசட் அப்படின்னு பேர். நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பண்ணிகிட்டு இருக்க ப்ராசஸுக்கு முந்தைய ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இந்த கண்ட்ரோல் இசட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூவில் போயிட்டு ஃபோல்டர் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நியூவில் போயிட்டு அக்சஸ் டேட்டாபேஸ் ஃபைல், பிட்மேப், இமேஜ் ஃபைல், பெயிண்ட் ஃபைல், அதே மாதிரி டாக்குமெண்ட் ஃபைல், எக்ஸல் ஃபைல், எந்த ஃபைல் நமக்கு தேவையோ அந்த ஃபைல் நம்ம கிளிக் பண்ணாலே அந்த பிளைன் டாக்குமெண்ட், பிளாங்க் டாக்குமெண்ட் நமக்கு ஒன்று வந்து இங்கே வியூ ஆகும். நான் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுக்குரிய டாக்குமெண்ட் ஒன்றும் ஓப்பன் ஆகும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு தேவையில்லைன்னா கீபோர்டில் கூட டெலீட் கொடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கட் காப்பி பேஸ்ட் சொல்லியாச்சு. டெலீட்னா இதில் போய் டெலீட் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கீபோர்டு மூலியமாகவும் டெலீட் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் இவ்வளோ தான். இந்த விண்டோஸ் கிளாஸை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.